إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. قال نبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவருடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் மூமினான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லாஹுடைய அருளை அள்ளித்தரக்கூடிய ரமலான் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க அந்த நாட்களை அடைய இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நாளை அடைய அருள் செய்வானாக. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் நம்மிடத்தில் வந்து செல்கின்றது. ரமலான் வருவதற்கு முன்பு அதற்குண்டான தேவைகளை எல்லாம் நாம் செய்கின்றோம். பள்ளிவாசலில் அதிகமான மக்கள் தொழ வருவார்கள் என்று பள்ளியை புனர் நிர்மாணம் செய்வது, பள்ளியிலே இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவதற்காக அதற்குண்டான ஏற்பாடை ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்பே செய்வது, இன்னும் பல்வேறு விதமான எல்லாம் செய்வோம். மைக் செட்டிங், நல்லா பேசக்கூடிய பயான்கள் மக்களுக்கு காதில் விழ வேண்டும் என்பதற்காக, பள்ளிக்கு வராதவர்கள் வெளியே இருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடிய நாம் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக நமக்கு கடமையாக்கினான் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எல்லாரும் படிக்கிறோம். ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னாலும் இந்த வசனம் வாசிக்கப்படாமல் இல்லை. எல்லா பள்ளிவாசலும் சொல்லப்படும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஸஹ்ர ஃபல்யஸ்முஹ். இந்த வசனத்தை எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்கும். குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் இந்த வசனத்திலே?
இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதனுடைய படிப்பினை, அதனுடைய அறிவுரை நமக்கு விளங்கி இருக்கின்றதா, அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கின்றதா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். சென்ற ஆண்டு ரமலான் வந்தது, ஒரு மாதம் நோன்பு பிடித்தோம், இரவு தொழுகை தொழுதோம், ஒற்றைப்படை என்று சொல்லி அதில் விசேஷமான அமல் செய்தோம், சாப்பிட்டோம், பள்ளிவாசலில் தூங்கணும். இப்படித்தான் நம்முடைய அமல்கள் கழியதே ஒழிய ரமலானை பற்றி அல்ல என்ன சொல்ல வர்றான். ரமலான் என்பது ஒரு சிறப்புக்குரிய மாதமா, இந்த மாதத்தை பற்றித்தான் அல்ல இந்த நோன்பு நோக்க சொல்றானா, அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன, அதை அல்ல இந்த ஒரு வசனத்தில் சொல்லி முடிச்சிடறான். அதை நம்ம நல்ல உள்வாங்கி பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆனை நாம் அருளிய மாதம்ங்கிறோம். அப்ப நம்ம முதல்ல விளங்கணும், ரமலான் என்று சொன்னால் நோன்பு வைப்பதனால் அந்த மாதம் சிறப்பல்ல, கஞ்சி காய்ச்சி குடிப்பதனால் சிறப்பு அல்ல, பெருநாள் தொழுகை வருகின்றது புத்தாடை அணிகின்றோம் அதனால் சிறப்பு அல்ல. அந்த மொத்த மாதத்திற்கும் சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுறா. உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹுடைய அருள்மறை என்று போதிக்கக்கூடிய திருமறை குர்ஆன், அகிலத்தினுடைய அறிவுரையான அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த மாதத்தை சிறப்பிப்பதற்கு காரணம் இந்த குர்ஆன் இறங்கியது. அது அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதத்தை அருளிய மாதம் இந்த ரமலான் மாதம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. யார் இந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அப்ப புரிஞ்சுதா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு? ரமலான் மாதம் என்று சொன்னால் நோன்புக்காக அல்ல, குர்ஆனுக்காகத்தான் இந்த ரமலான் மாதம். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ் அருளியனால் இந்த மாதம் புனிதமிக்க மாதமாக இன்றைக்கு நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறா, அந்த மாதத்தை அடைந்தால் அந்த குர்ஆன் இறங்கியதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். இந்த ரெண்டு வசனம் எல்லா வருடமும் சொல்லப்படும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் இது போன்ற நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். நீங்களும் இறையச்சமுடையவராக மாறுவதற்காக இந்த நோன்பை கடைபிடியுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இறையச்சமுடையவராக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த நோன்பு கண்டிப்பாக நம்ம வைக்கணும். நோன்பு வைப்பது எதற்காக? இன்னைக்கு பரவல பல இடங்கள் என்ன சொல்லுவாங்க, பசி உணர்வதற்காக, ஏழைகளை பற்றி ஒரு பணக்காரன் வசதி படைத்தவன் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்லல. எப்படி சொல்லி காட்டுறான்? லஅல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவீர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக இந்த நோன்பு பிடித்தவர்கள் மாறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம், நோன்பு வைத்த எல்லாருமே இறையச்சமுடையவர்களா இருக்கிறாங்களா? ரமலான் மாதத்தில் பள்ளியில் வந்த பாதி பேர் பார்த்தீங்கன்னா இறையச்சம் இல்லாதவர்களாக தான் இருக்கிறான். ரமலான் முடிந்ததும் காணா போயிடுறாங்க. பல பள்ளிகளில் பார்க்கிறோம், பள்ளிவாசல் எல்லாம் காத்து வாங்கக்கூடியதா இருக்கு சவால் மாசம் வந்துச்சுன்னா. அப்ப இறையச்சத்தை உண்டாக்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனால் இறையச்சம் உடையவர்களை உண்டாக்கி இருக்கின்றதா நம்முடைய நோன்பு என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எப்பவும் யாரு தொலை வர்றாங்களோ அவங்க தான் எல்லா நாளும் தொலை வர்றாங்க. ரமலான் மாதத்தில் சிறப்பாக வரக்கூடிய ஆட்கள் ரமலான் முடிந்தவுடன் காணா போயிடுறாங்க. அது இறையச்சத்தினுடைய பண்பு அல்ல. இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறையச்சத்தின் மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இறையச்சத்தின் மூலமாக நாம் எதை அடைந்து கொள்ள முடியும். அதே மாதிரி திருமறை குர்ஆனை பற்றி சொல்லிட்டே இருக்கிறோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை ஒரு மனிதன் படித்தால் அவன் நேர்வழி அடைந்து கொள்வான். நபிகள் பெருமானார் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனையும் என்னுடைய வழியையும் பற்றி பிடிக்கும் காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே அது நேர்வழி காட்டி விடுகின்றதா? கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது வசனத்துல சொல்லி காட்டுறான், ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆனை படிக்கிறவங்களுக்கெல்லாம் வழிகாட்டிராது. குர்ஆனை எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளவோ பேர் மேடையில முழங்குறாங்க, நல்ல பேசுறாங்க, மக்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேசுறாங்க.
அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி விடுமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருக்கு இந்த குர்ஆன் நேர் வழி காட்டும் என்று சொன்னால் ஹுதல்லில் முத்தகீன், இறை அச்சமுடையவனுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும் இது நேர் வழி காட்டும். அப்ப இறை அச்சமுடையவனாக மாறுவதற்கு இந்த நோன்பு நமக்கு தேவை. நோன்பு வைத்ததின் மூலமாக நாம் இறையச்சமுடையவராக மாறலாம். அப்படி இறையச்சமுடையவனாக மாறினால் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நேர் வழி காட்டும், வழி தவறி விட மாட்டோம். அப்ப அந்த வேதத்திற்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பாருங்க. ரமலான் மாதம் வந்தது என்று சொன்னால் பொதுவாக அதிகமான மக்கள் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறையை நான் சொல்றேன். ஒரு சிலர் விதிவிலக்கா இருக்கலாம். ரமலான் மாதத்தில் சிறப்பான முறையில அந்த மாதத்தை அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் அவர்கள் கடைபிடிக்கலாம். ஆனா 90% பேர் எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, பேருக்கு நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைத்து விட்டு தூக்கம் தான் அவங்களுடைய வேலை. பகலையில ஃபஜ்ர் தொழுது விட்டு வந்து தூங்குவாங்க, லொஹர் தொழுது விட்டு தூங்குவாங்க, அசர் தொழுது விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அரட்டை அடிச்சா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துடும். இதுவெல்லாம் நோன்பு நமக்கு பலனளிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? யோசிச்சு பாருங்க. நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஒருவன் காலம் முழுவதும் தூங்கியே கழித்தான்னு சொன்னா எப்படி இறையச்சம் வரும்? இறையச்சத்தை உங்களுக்கு அந்த நோன்பு தர வேண்டும் என்று சொன்னால் இறையச்சத்தை கொடுக்கக்கூடிய, இறையச்சமுடையவனுக்கு நேர் வழி காட்டக்கூடிய திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். எல்லாரும் குர்ஆனை படிச்சிருப்போம், குர்ஆனை ஓதி இருப்போம், ஓதாத ஆட்கள் கிடையாது. ஆனா திருமறை குர்ஆனை முழுவதுமாக வாசித்தவர்கள் எத்தனை பேர் நம்மள? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதம், நபிகள் பெருமானார் சிறப்பித்து சொன்ன வேதம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இந்த குர்ஆனை நாமே அருளினோம், நாமே பாதுகாப்போம். இந்த உலகம் அழியும் வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குரிய ஒரு பெட்டகமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. பாதுகாக்கப்பட்ட வேதம், அதுல ஒரு எழுத்து கூட யாரும் மாற்ற முடியாது. அவ்வளவு சிறந்த பொக்கிஷமான திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனை நம்மளை படித்தவர்கள் எத்தனை பேர்? நம்ம நினைக்கிறோம் திருமறை குர்ஆனை இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் எப்படி கத்து வச்சிருக்கிறாங்க? ரமலான் மாசம் வந்தா பள்ளிவாசலிலே தராவி என்று சொல்லி தொழுகையை ஏற்படுத்துவார்கள். அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுகின்றது, எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க, ரமலான் மாதத்தில் நபிகள் பெருமானார் எப்படி தொழுகையை அமைத்துக் கொண்டார்கள்? ரமலான் மாசத்துல நபிகள் நாயகத்துடைய தொழுகை வணக்க முறை எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களிடத்துல கேட்கப்படுகின்றது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க, ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் இப்படி தொழுதாங்க அப்படின்னு சொல்ல ஆயிஷா நாயகி. ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத ஏனைய 11 மாதங்களிலும் நபிகள் பெருமானார் 8+3 இரவு தொழுகை கியாமுல் லைல் 8 ரக்காயத்தும், வித்ரு தொழுகை 3 ரக்காயத்தும் தொழுதிருக்கின்றார்கள். இந்த 11க்கு குறைவாக நபிகள் பெருமானார் தொழுததில்லை, அதிகப்படுத்தியும் தொழுததில்லை. அதனுடைய அழகை வர்ணிக்கிறாங்க. அதனுடைய ருக்குவை, நபிகள் பெருமானார் செய்யக்கூடிய சுஜூதுகளை என்னிடத்தில் கேட்காதீங்க, அதை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு நீண்ட நேரம் நின்று நபிகள் பெருமானார் தன்னுடைய இறைவனை வணங்குவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட தொழுகை உண்டாக்கப்பட்டு இருக்கின்றது? 20 ரக்காத்துகள் சொல்றாங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி ஓடிட்டு இருக்குது, மக்காவிலையும் மதீனாவிலையும் 10 ரக்காயத்தா குறைச்சிட்டாங்க. மனிதர்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் என்ன வேணாலும் ஏற்படலாம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் உலகம் அழியும் வரை, நம்ம மௌத்தா போற வரைக்கும் ஒரே சட்டம் தான். நபிகள் பெருமானாருடைய தொழுகையை பற்றி அவங்களுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 8+3 11க்கும் அதிகமாக நபிகள் பெருமானார் தொழுததில்லை. ஆனா இவங்க எப்படி கொண்டு வர்றாங்க? 20 ரக்காயத் என்று உண்டாக்கி அதுல முழு குர்ஆனையும் ஓதுவது. குர்ஆனை ஓத சொல்லித்தான் அல்லாஹ் சொல்றானா? திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வலக்கது யஸ்ஸரல் குர்ஆனில் லிக்ர், அல்லாஹ்வுடைய அறிவுரையை சிந்திக்க கூடியவர் எவரேனும் உண்டா? அல்லாஹ் கேட்கிறான். வலக்கது யஸ்ஸரல் குர்ஆனில் லிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர், என்னுடைய அறிவுரை இது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அகிலத்தை படைத்தவனான என்னிடத்திலிருந்து வந்த அறிவுரை, இதை படிக்கக்கூடியவர் எவரேனும் உண்டா என்று கேட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிந்திப்பதற்கு, நீங்கள் விளங்குவதற்கு எளிய முறையில் நாம் அருளியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான்.
ஒரே அத்தியாயத்துல திரும்ப திரும்ப ஒரு 8 இடங்கள்ல வருது இந்த வசனம். அப்ப குர்ஆனை ஓத சொல்லி அல்லாஹ் சொல்றா. குர்ஆன்ல டெய்லி ஓதத்தானே செய்கிறோம். திருமறை குர்ஆனை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம். நஃபிலான சுன்னத்தான தொழுகையில ஓதுறோம். நேரம் கிடைக்கும் பொழுது குர்ஆனை படிக்கின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தையை சொல்றான் அல்லாஹ்? வலக்கது யஸ்ஸரல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கர். இதை சிந்திப்பதற்கு எளிதாக இறக்கி இருக்கிறோம். படிப்பதற்கு நல்லா சொல்ல. இதை ஓதுவதற்கு எளிதாக இறக்கி இருக்கிற, ஓதிட்டு போயிருப்பான்னு சொல்லல. இதை சிந்திங்கிறான். இதை சிந்தித்தால் உனக்கு விளங்கும் இது மனிதனுடைய சொல் அல்ல, இது அகிலத்தை படைத்தவனுடைய வார்த்தை என்பது நம்ம உள்ளத்துல போய் தைக்கும். உள்ளத்துல அந்த உறுதி வந்துச்சுன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் வெயிட் கொடுப்பீங்க, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பூட்டி வைத்துள்ளீர்களா? உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் எல்லாம் சாத்தி வைத்திருக்கின்றீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ்வுடைய வசனத்தை சிந்திக்க மாட்டீங்களாப்பா? திருமறை குர்ஆனை படித்து அதனுடைய கருத்துக்களை விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. இதனுடைய கருத்து என்ன? குர்ஆனை தொழுகையில் ஓதுவதல்ல. அப்படி நீங்கள் ஓதக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் கூட நபிகள் பெருமானார் காட்டி தந்த அடிப்படையில் இருக்குதா? இன்னைக்கு தொழுகையில பார்க்கிறோம், வேடிக்கை விளையாட்டாகத்தான் தொழுகையை பார்க்கின்றோம். எப்படி 20 ரக்காத் தொழுகைன்னு வைக்கிறாங்க, அந்த 20 ரக்காத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதுல ஒரு டைம் போயிடும். அதிகப்படியாக ஒரு அரை மணி நேரம் தான் தொழுகையுடைய டைம். என்ன பண்ணுவாங்க, முக்கால் ஜூஸ் கால் ஜூஸ் ஓதுறது ஒரு ரக்காயத்துல. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. தொழுகை நடந்துட்டு இருக்கும், உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர் குமியும் போது ஒரு கூட்டம் அப்படியே ஒடியாரு. நான் கேலியாக சொல்லல, எல்லா பள்ளிவாசலும் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இது. ஒரு கூட்டம் ஓடி வரும், திப்பு திப்புன்னு ஓடி வந்து அந்த ருக்குவுல சேருவாங்க. விளையாட்டா இல்லையா இது? நபிகள் பெருமானார் எதை சொன்னாங்க? ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த தொழுகையில ஜாயிண்ட் ஆகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ருக்குவுல இருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்த உடனே இவர் என்ன சொல்றாரு? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி முபாரக்கன் அலைஹி கமா யுஹிப்பு ரப்புனா வ யர்லா. இந்த திக்ர் சொல்றார். தொழுகை முடித்த நபிகள் பெருமானார், யாரப்ப இந்த திக்ர் சொன்னதுன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. சொன்னவர் பயந்துட்டார். நம்ம ஏதாவது சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டோமோ என்று அமைதியாக இருக்கின்றார். நபிகள் பெருமானார் கேட்கிறாங்க, யார் சொன்னது? திரும்ப கேட்ட உடனே அவர் சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் சொன்னேன். தொழுகைக்காக சேருவதற்காக நான் ஓடி வந்தேன். நீங்க ருக்குவில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய நேரம் நான் இந்த தொழுகையினுடைய ரக்காத்தை விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக ஓடி வந்து நான் அதுல சேர்ந்துட்டேன், அந்த வரிசையில பூந்துட்டேன், அந்த தொழுகையினுடைய ரக்காத்தை அடைந்து கொண்டேன். அதற்காக அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்ற அந்த வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையை, அந்த திக்ரை எடுத்து செல்வதற்காக 30 வானவர்கள் போட்டி போட்டதை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னது எதற்காக தெரியுமா? அந்த தொழுகையுடைய அந்த ஒரு ரக்காயத்தை விடுபட்டு விடக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நாம் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து அந்த சப்புல சேரல, கொஞ்சம் தூரத்திலேயே சேர்ந்துட்டார். அப்ப எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சலுகை வழங்கினாங்க? ஒருவருக்கு தொழுகை கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்தா அந்த ருக்குல அடைஞ்சுக்கணும். தொழுகை நடக்கும் பொழுது, தக்பீர் கட்டும் பொழுது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு ருக்குவு போகும்போது ஓடி போய் அந்த தொழுகையில சேர்ந்தா அது இறையச்சமுடைய தொழுகையா? ரெண்டாவது, தொழுகையை பத்தி நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் தொழுகை நிற்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய தோல் புஜங்களிலும் அவனுடைய தலையிலும் அவன் செய்த பாவங்கள் சுமத்தப்படுகின்றது. நம்ம நிக்கிறோம்னு சொன்ன தொழுகையில் அல்லாஹ் அக்பர் என்று கட்டி நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அங்க வைக்க சொல்றான். நீங்கள் ருக்கு செய்யும் பொழுதும் சுஜூது செய்யும் பொழுதும் உங்களுடைய பாவங்கள் கீழே விழுந்து விடுகின்றன. விழுந்த பாவங்கள் திரும்ப அவனிடத்துல வருவதில்லை. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பாக்கியம்! இந்த தொழுகைக்கு இது கிடைக்குமா? ஓடி வந்து ருக்குல சேர்றது, ருக்குல எழுந்திருக்கும் பொழுது போய் சேர்ந்து கொள்வது, இப்படிப்பட்ட விளையாட்டான தொழுகையை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரால் ரமலான் மாதத்துல அல்லாஹ்வை அதிகம் வணங்கக்கூடிய, இறையச்சத்தை வழங்கக்கூடிய மாதத்துல இப்படி தொழக்கூடிய மக்களை உண்டாக்கி வைத்திருக்கின்றீர்களே, இது வேடிக்கை விளையாட்டா இல்லையா? அதே மாதிரி நபிகள் பெருமானார் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அந்த அத்தியாயத்தை இமாம் ஓதுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், மிகச்சிறந்த வசனம்.
அதுல சொல்றோம், இய்யாக்க நஅபுது, இறைவா உன்னையே வணங்குகின்றோம், வைய்யாக்க நஸ்தஈன், உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுகின்றோம். எப்பேற்பட்ட ஏகத்துவ வார்த்தை! அல்லாஹ் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உன்னை தவிர யாரிடத்திலும் நான் கையேந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நீ நேர்வழி காட்டு, ஸிராத்தல் முஸ்தகீம், சரியான பாதை எனக்கு காட்டு என்று கேட்கின்றோம். எப்பேற்பட்ட பாதை? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி, நீ யாருக்கு அருள் புரிந்து உன்னால் கோபிக்கப்படாத பாதை மாறி செல்லாதவர்களின் வழியில் என்னை செலுத்துவாயாக என்று கேட்கக்கூடிய துவாவை நீங்கள் இழக்கின்றீர்களா இல்லையா? ருக்கூல போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? இன்னும் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இமாம் வலல்லாலீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், இமாமை பின்தொடரக்கூடியவர்கள் ஆமீன் என்று உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் வானவர்களும் சொல்கின்றார்கள். நம்மோடு இருக்கக்கூடிய வானவர்களும் ஆமீன் என்ற வார்த்தையை சொல்றாங்க. யாருடைய ஆமீன் வானவருடைய ஆமீனோடு சேர்ந்து விடுகின்றதோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. உஃபிரலஹுமா தக்கத்தம மின் தன்பிக்க, அத்துணை பாவத்தையும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பாக்கியம்! இப்ப தொழுகை என்று சொன்னால் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு பொதுவோக்காக அல்ல சொல்லிட்டா நிறைவேற்றுவோம் கடமையை என்ற அந்த கடமையோடு நம்ம செய்தோம் என்று சொன்னால் அந்த தொழுகை உங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தாது. அல்ல சொல்லி காட்டுறான், இந்த தொழுகை என்பது உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், இறை அச்சம் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறோம். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்து கொண்டு தொழுங்கள். அப்படி அல்லாஹ்வை நீங்க பார்க்க முடியவில்லை, அல்லாஹ் இல்ல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இஹ்சான், அவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களை ஒவ்வொரு நொடியும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தில் தொழுதால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகை உள்ளச்சமுடைய தொழுகையாக மாறும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து மாவுன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறா. எல்லாரும் படிச்சிருப்போம். இந்த அல் மாவுன் வசனத்தை படிக்காதவங்களே இல்லை. எப்படிப்பட்ட வசனம்! அல்லாஹ் அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி எதுவுல் யத்தீம், அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. தீர்ப்பு நாளை பொய்யனை கருதியவனை பார்த்தீராங்கிறான். மறுமை இல்லைன்னு சொல்றான்ல, நபி அவனை பார்த்தியான்னு கேட்கிறான்ல. ஃபர்ஸ்ட் அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன், பொய்ப்பித்தவன், மறுமை இல்லை என்று சொல்லக்கூடியவனை நபியை பார்த்தீரா? ஃபதாலிகல்லதி எதுவுல் யத்தீம், அனாதையை விரட்டுகிறான். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான்கிறான். எப்படி அல்லாஹ் சேர்த்துறான் பாருங்க. மறுமையை பொய்ப்பிக்க கூடியவன், ஏழை எளிய மக்களுக்கு உதவாதவன் என்றெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா. அவன் செல்வத்தை நேசிக்கிறான், அவன் உலகத்துல நிரந்தரமா இருப்போங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான். தொழாதவனுக்கு கேடுனா ஓகே, தொழாம இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறான், அவனுக்கு கேடு வர வேண்டிய அவசியம். தொழக்கூடியவனுக்கு எப்படி கேடு வரும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வீட்டில் இருந்து தியாகம் பண்ணி வர்றான், ஒளி செய்கின்றான். தியாகத்தை, நேரத்தை விட்டு, தன்னுடைய உழைப்பை, வியாபாரத்தை விட்டு தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடியவனுக்கு எப்படி? யோசித்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அல்லதீன ஹும்மன் ஸலாத்திஹிம் சாஹும், அவன் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகின்றான், அசட்டையாக தொழுகின்றான். அல்லாஹ் சொல்றான், உள்ளச்சம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் பார்க்கிறான் அந்த எண்ணம் இல்லாம தொழுதா, ருக்கூல போய் சேருவதற்காக போய் ரமலான்ல சிறப்பு தொழுக நானும் தொழுதேன்னு ஒரு சட்டி ஒரு இது போய் ஆஜர் போடுறதுக்கு போய் தொழுதா, அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும்மன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழக்கூடியவனுக்கு கேளுதான், அவன் பிறருக்கு காட்டுவதற்காக அசட்டையாக தொழுகின்றான். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹு ஸமத், அவன் அனைத்தையும் மட்டும் தேவையற்றவன். நம்ம தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவையா? நம்ம நினைக்கிறோம், நம்ம தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்துல, கண்ணியத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்களுமே ஆற்றல் உள்ளவன், அவன் அனைத்தையும் மட்டும் தேவையற்றவன். உலகத்துல எதையும் அவனுக்கு தேவையில்லை. உன் தொழுகை தேவையில்லை, உன்னுடைய நோன்பு தேவையில்லை, உன்னுடைய இன்ன பிற எந்த வணக்கமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, உனக்கு தேவை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தொழுகையின் மூலமாக அவனுக்கு எதுவும் தேவையில்லை, நமக்கு தேவை. என்ன தேவை தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகை, இன்ன சலாத்த, நிச்சயமாக தொழுகை, தஹ்ஷா அனில் ஃபக்ஷாய் வல் முன்கர், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷாய், இந்த தொழுகை நிச்சயமாக
மனிதனை மானக்கேடான அருவருப்பான செயல்களை விட்டு தடுக்கும். நம்மிடத்துல தவறுகள் பாவங்கள் இருந்ததுன்னு சொன்னா, ஒரு மனிதன் சரியான முறையிலே தொழுகையை நிறைவேற்றினான் என்று சொன்னால் அவன் கூடிய விரைவில் பரிசுத்தமானவனாக ஆவான். இந்த தொழுகையின் மூலமாக அல்ல நமக்கு சொல்லி காட்டுறான். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு அழகான உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய எந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை பின்பற்றினோம் என்று சொன்னால் அதை விட சிறந்ததை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நபி தோழர்களை பார்த்து, தோழர்களே, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு ஆறு ஓடக்கூடிய ஆறு தூய்மையானதா இருக்கும். நிக்கிற தண்ணி தான் தேங்கி நிக்கக்கூடிய தண்ணி அசுத்தமா இருக்கலாம். ஓடக்கூடிய நீர், நபிகள் பெருமானார் சொல்றாங்க, உங்கள் வீடுகளுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலே, அந்த தூய்மையான தண்ணீரிலே ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் குளிக்கின்றீர்கள். உங்களுடைய உடலில் அழுக்கு இருக்குமா? எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. நபி தோழர் சொல்றாங்க, யார சொல்லலாம், எப்படி அழுக்கு இருக்கும்? தூய்மையான தண்ணீர், ஒரு வேளைக்கு 5 முறை குளிக்கின்றோம், பர்ஃபெக்டா பரிசுத்தமா இருப்போம். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அதுபோலத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு மன தூய்மையோடு 5 வேளை தொழுதால் அவனிடத்துல எந்த பாவமும் இருக்காது, தூய்மையானவனாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அந்த தூய்மை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை கடமையாக்கினான். அப்ப அந்த தொழுகை இன்னைக்கு வேடிக்கை விளையாட்டா நடக்கிறத பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் அதிகமாக அமல் செய்வார்கள். பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பார்கள். ஆயிஷா நாய் கேட்கிறாங்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதரை கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுகிறீங்களே? நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா யா ஆயிஷா, ஆயிஷாவே, என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டாமா? கால் வீங்குற அளவுக்கு நம்ம வணங்க வேணாம், கால் வலிக்கிற அளவுக்கு அது என்னைக்கா தொழுது இருக்கிறோமா? உட்கார வேண்டியது, போய் ஜாயிண்ட் ஆயிக்க வேண்டியது. தொழுகையில ஜமாத்தோடு சேராமல் தனியாக நின்று குல்ஹு சூரா ஓதி தொழுவது. நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஜமாத்தோடு தொழுகை நீட்டி தொழக்கூடாதுதான். முடியாதவர்கள், இயலாதவர்கள், நோயாளிகள் எல்லாம் இருப்பாங்க. தனித்து தொழும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பெரிய சூறாக்களை ஓதி தொழுங்க. திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஓதப்படக்கூடிய திருமறை குர்ஆன் நாளை உங்களுக்கு சாட்சி சொல்லும். மனுஷன் சாட்சி சொல்ல மாட்டான். உன் தாய், உன் தந்தை, உன்னுடைய மனைவி, உன் பிள்ளை, உன் உற்றார் உறவினர், உலகம் யாரும் வர முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅபி உம்மிஹி வபனி வசாஹிபத்திஹி வபனி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமதின் ஸானு யுக்னி. எல்லாரும் ஓடுவான். வெறுண்டு ஓடக்கூடிய அந்த மறுமை நாளிலே உன்னை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதம், நீ தொழுகையில் ஓதிய வேதம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, சாட்சி சொல்லும். ஃபஜ்ரில ஓதப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் உனக்காக மறுமையிலே பரிந்து பேசும். எப்படிப்பட்ட வசனத்தை ஓதுறோம்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓதி தொழுகையிலே அதிகமா ஓதி தொழணும், தனியா தொழும் பொழுது. அதே மாதிரி இந்த ரமலான் மாசத்துல அதிகமான அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும். நபிகள் பெருமானார் அதிக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசலிலே குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில, அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில ரமலான் செல்ல செல்ல அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ரமலான் மாசம் எத்தனை நாள் இருக்கு, எப்ப போகும்? ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி வழங்கக்கூடிய மாதம். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. உங்களை அல்லாஹ் அருள் செய்வதற்காக, உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதற்காக உங்களை வழிகடக்கூடிய அந்த ஷைத்தானை விலங்கிட்டு அப்புறப்படுத்தி விடுகின்றான். ஷைத்தான்கள் கிடையாது. அப்ப இந்த ரமலான் மாசம் கூட ஒருத்தன் தப்பு செய்யறான்னா அவன் ஷைத்தானாவே மாறிட்டான்னு அர்த்தம். அவன் ஷைத்தான் வரல, அவன் தான் ஷைத்தான். மனோ இச்சையை பின்பற்றியவன் தான் ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, யார் இந்த உலகத்தை தேடி உலகமே கதி என்று இருந்தானோ ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் தங்குமிடம் நரகம். ஷைத்தானை விளங்கிட்டாச்சுன்னு சொன்னா ரமலான் மாசம் தவறு நடக்கூடாதா இல்லையா? கடை வீதிகள்ல பாருங்க, ஒரு கூட்டம் தொழுது கொண்டு இருக்கும், வாலிப கூட்டம் அரட்டை அடித்துக் கொண்டு பெண்களை கேலி கிண்டல் செய்து கொண்டு ரமலானை கழித்துக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கேவலம், அசிங்கம் இதெல்லாம். நபிகள் பெருமானுடைய காலத்துல வாலிப சகோதரர்கள், சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளியிலே அமல்கள் செய்வதில் குவிந்து கிடந்தார்கள். ரமலான் மாசத்தை பொறுத்தவரை நபிகள் பெருமானார் இந்த இரவு வணக்கத்தை நபிகள் பெருமானார் ரமலான் மாசத்துல முதல் நாள் தொழுறாங்க. அப்பொழுது அந்த பள்ளியில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பின்பற்றி தொழுறாங்க.
அடுத்த நாள் அந்த செய்தி மக்கள் மத்தியில பரவுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க ரமலான் மாசத்துல. நாங்க அந்த கியாமுல் லைல் தொழுகையை நபிகளாரோடு சேர்ந்து தொழுதோம் என்று தொழுத மக்கள் வெளியே சொல்லும் பொழுது அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் கூட்டம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க மஸ்ஜித் நபி அப்படி நிறைஞ்சிருது. மூன்றாவது நாள் எல்லாம் வந்துடுறாங்க மக்கள். அங்கங்க செய்தி போய் இந்த ரமலான்ல ரசூலுல்லாவோடு நின்று இரவு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று எல்லா மக்களும் ஓடி வர்றாங்க. நபிகள் பெருமானார் வரவே இல்லை. வந்து சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜித் நபியில அமர்ந்திருக்கிறாங்க. இசா தொழுது விட்டு சென்ற நபிகள் பெருமானார் இரவு தொழுகை கியாமுல் லைலை தொலை வைக்க வரல. ரசூலுல்லாஹ் 4 வீதி தள்ளியா இருந்தாங்க. மஸ்ஜித் நபி பள்ளிவாசல் உள்ள அந்த ஒரு ஓரம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து. அவங்க சொந்த பணத்துல வாங்கி தனக்கென்று ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அந்த பள்ளிவாசலுக்குள்ளதான். அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குழுமி இருக்கிறாங்க. அவங்க மூச்சு விடக்கூடிய சத்தம் கூட ரசூலுல்லாஹ் கேட்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. கடைசியாக ஃபஜ்ருடைய டைம் அந்த சஹருடைய முடிவுல ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. நபி தோழர்கள் அப்படியே ஏக்கத்தோடு பாக்குறாங்க. உங்களுக்கு பின்னால தொழலான்னு வந்தோம். யாரும் கேட்கல. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க, தொழலான்னு வந்தோம், இப்படிப்பட்ட நபிகள் நாயகத்துடைய தொழுகை கிடைக்கலையேன்னு ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது நபிகள் பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தேன், நீங்கள் குழுமி இருப்பது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வரலைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன் தெரிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் இதை ஒரு கடமையாக ஆக்கிவிட்டால் பின் வரக்கூடிய சமுதாயத்திற்கு இது பலுவாக பாரமாக ஆகிவிடுமோ என்று நான் தொலை வைக்க வரவில்லை என்று சொல்லி நபிகள் பெருமானார் அந்த ரமலான்ல சிறப்பு தொழுகை தொலை வைக்கல. இன்னைக்கு நம்ம விரும்பினா தொழுதுக்கலாம், நமக்கு வகி வராது, கடமையாகாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல எப்படி மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் பாத்தீங்கன்னா பள்ளி வாசல்ல நிறைஞ்சிருக்கும். அடுத்து அப்படியே ஒரு 4 நாள் 5 நாள் கழுத தேஞ்சு கட்டருமான மாதிரி அப்படியே எப்பவும் யார் தொழுறாங்க அவங்க தான் இருப்பான். அப்ப இது என்ன ரமலான் வந்து நம்ம என்னை பண்படுத்த போகின்றது? இந்த தொழுகை இந்த வணக்கம் நமக்கு நற்கூலி வழங்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை பொறுத்தவரை நபிகள் பெருமானார் சொல்றாங்க, எந்த அமலாக இருந்தாலும் குறைவாக செஞ்சாலும் அது கடைசி வரை செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு 100 ரக்காயத்தை ஒரு நாள் உட்கார்ந்து தொழுதுட்டு அடுத்து பள்ளிவாசல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வெளியே போயிட்டேன்னா அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. டெய்லி 2 ரக்காயத்து நஃபில் தொழுறியா, தினமும் தொழு, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நபிகள் பெருமானார் அர்த்தம் சொன்னாங்க, குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்ப அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ரமலானுடைய சிறப்பு என்பதே அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனுக்குத்தான். அந்த குர்ஆனை முழுமையாக இந்த ரமலான் மாதத்திலே படிக்கக்கூடிய மக்களாக, சிந்திக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதற்குரிய உணர்வோடு படித்து அதை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அந்த மறுமையிலே வெற்றியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிகமாக நம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காற்றை விட வேகமாக ரமலான் மாதத்திலே தர்மத்தை முற்படுத்துவார்கள், அதிகமாக செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அல்லாஹ்விடத்தில் அதிக கூலி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். மற்ற மாதங்களை எல்லாம் விட இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை வாரி வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதத்துல ஒரு மனிதன் நோன்பு நோற்றான் என்று சொன்னால் அந்த நோன்பு பலனுள்ள நோன்பா இருக்கணும். நம்ம இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம், எல்லாரும் நோன்பு வைக்கிறோம். ஆனா சில நோன்பு வைக்கக்கூடியவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப பர்ஃபெக்டா அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு சூரியன் எப்போ மறையுதுன்னு இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 6:14 சூரியன் மறையுதுன்னு சொன்னா 6:14 உடனடியாக பிஸ்மில்லான்னு சொல்லி நோன்பை திறந்துடணும். இது அல்லாஹ்வுக்கு எப்படி எடுத்துக்குவான்னு சொன்ன நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் அடிமைத்தனத்தை விரும்புறான். ஒரு அடியான இடத்துல இயலாது, என்னால முடியல, நான் அடிமை, நீ எஜமானன் என்று அவனை தூய்மைப்படுத்துவதை, அவனை பெருமைப்படுத்துவதை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். 6:14 ஆன உடனே நீங்க நோன்பை திறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி தண்ணியை குடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் தாங்க முடியல, இப்பதான் உள்ள போன உடனே திருப்தி ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களை விட திருப்தி அடையான். அதே இன்னைக்கு எப்படி ஆகுதுன்னு சொன்னா 6:14 சொன்னா இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும், ஏதாவது முன்னால திறந்துட்டோம், அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரவே இல்லை. சூரியன் மறைஞ்சதுன்னு சொன்னா உடனடியாக நோன்பை திறந்து விடுங்க. என்ன பண்றது, இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆக்குறது. இதுல என்ன ஆகும்னு சொன்னா, என்னால முடியும், இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நான் தாங்குவேன். அந்த அடிமைத்தனம் வெளிப்படாது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால உட்கார முடியும்.
அல்லாஹ்விடத்துல இது பிடிக்காது. நபிகள் பெருமாள் அதை சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட எப்படி இருக்கணும்னா உன்னை தவிர யார் இருக்கிறா கேட்கும்போது எப்படி கேட்கணும், அல்லாஹ் நீ நினைச்சா கூடு, நீ வெறுமனாத்தா இப்படி கேட்காதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், வலியுறுத்தி கேட்கட்டும். உன்னை தவிர யாரும் இல்லை, உன்னை தவிர யார் தருவா எனக்கு, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறா, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, அவனிடத்துல சரணடைவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட நோன்பை மாத்திக்கங்க. நோன்புடைய டைம் வந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக நோன்பை திறக்கணும். அதே மாதிரி நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய சந்தோஷம். உண்மையில எல்லாத்துக்கும் பசியோடு தாகத்தோடு இருந்து அந்த நேரத்துல அந்த நோன்புடைய நேரம் வந்தவுடன் அந்த வடைய கஞ்சியை உள்ள குடிச்ச உடனே ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. உண்மையிலேயே சுபஹானல்லாஹ், அது மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆனந்தம். குடிச்ச எல்லாத்துக்கும் அப்படி ஒரு திருப்தியா இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி உள்ள போன உடனே அப்படியே மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, 2 சந்தோஷத்தில் ஒன்றை இந்த உலகத்தில் அடைஞ்சிட்டோம். நோன்பு திறந்த உடனே அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு. இன்னொரு சந்தோஷம் சொல்றாங்க, அவருடைய ரப்பை காண்பார், அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியம் நோன்பாளிக்கு கிடைக்கும். அப்ப நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சாதாரண டாக்டர் சொல்லிட்டாரு வைக்க முடியல, பசி அல்ல பட்டினி ஓட்டான்னு என்ன ஒண்ணு யோசிச்சுப்பார். வருமானத்தை கொடுக்காமல் உனக்கு வறுமையை கொடுத்து அல்ல உண்மையில் பட்டினி போட்ட, உண்மையிலேயே முடியலன்னு பரவாயில்ல, பல பேர் நல்ல திடகாத்திரமா இருக்கிறான், உட்காந்து மத்தியானம் சாப்பிட்டுன்னு சொல்றான், டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் அல்லாவா? அல்லாவுக்காக நீ வச்சு பாரு, முயற்சி பண்ணு. முடியலன்னா விட்டு, முயற்சி செய்யாமலே எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு இத்தனை பாயிண்ட் இருக்கு, அத்தனை பாயிண்ட் இருக்கு, நம்ம முயற்சி பண்ணணும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு நாள் யார் அல்லாஹுக்காக நோன்பு இருப்பாரோ அவரை விட்டு அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை தூரப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். நரகத்துக்கு நமக்கும் ஒரு நாள் நோன்பு இருந்தா 70 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான். 1க்கு 10 30 நாள் நோன்பு வச்சா வருஷம் பூரா வச்ச நன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம். இதையெல்லாம் அடைந்து கொள்ள முடியாமல் போய்விடக் கூடாது. ஆகவே இந்த ரமலான் மாதத்தை முழுவதுமாக அதை படித்து, எதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்தான், எதற்காக ரமலானை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தி இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அதை முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதனுடைய முழு நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.